Hi, this is Mind Campus Prani. Hope you are all fine. Let the Almighty make you this day a great, successful one. Okay. Today in this video, I am going to discuss you some beautiful tips that you can follow to get pass in all your engineering exams. I will start continuing the engineering subject videos in the upcoming telecast. Okay. Before that, I will like to suggest some few tips to get pass in all those engineering exams. How you can, but I am going to cover only EC because electronics and communication, because I am EC graduate only. I will cover all the EC subjects. Okay. Which will come also for EEE and CSE students, so they can benefit from this. Okay, what are the suggestions that I can give you? All you have to have is minimum guarantee points for all the topics of the syllabus. So we have to take the syllabus and we have to have an idea about the topics. Few points, at least 5 to 6 points a topic, so that you cannot leave the question as it is without unanswered. So you can give those 5 to 6 points. These 5 to 6 points I am going to discuss you. I will discuss you in such a way that you will never forget those points. Okay. So you keep following it. Okay. நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, ஜஸ்ட் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மெயினாக ஈஸி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் கவர் பண்ண போகிறேன். ஸோ அவங்க எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மினிமம் 5-6 பாயிண்ட்ஸ் எழுதுறது மாதிரி, அது கூட டயக்ராம்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதும், அதுக்கு டயக்ராம்க்கான டிப்ஸு எப்படி, என்னென்ன முக்கியமானது டிப்ஸு, எதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இது தான். ஜஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் எடுத்துக்க வேண்டியது, என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு அதை ஒரு 4-5 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸோட இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக, ஐடியாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். ஸோ எளிதான படிக்கக்கூடிய வழிகளை தான் நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. எப்படி இது டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு, அதுக்கான எளிய வழிகளை நான் என்னோடய வீடியோஸில் சொல்லுவேன். தவறாமல் என்னோடய வீடியோஸை 2-3 டைம் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சுட்டு அதை ஒரு 4-5 தடவை பார்த்துட்டு, வீடியோஸை பார்த்துட்டு, இப்போ என்னோடய வேர்டிங்ஸையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மைண்டில் ஏறிடும். அடுத்து நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷன் லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் வந்துடும், என்ன இந்த டாப்பிக்கு என்ன எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் என்னுடைய சஜஷன். ஸோ ஈஸியாக இன்ஜினியரிங்கை பாஸ் பண்ணலாம். வாங்க, அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Those who haven't subscribed, please subscribe my channel. Thank you once again.